சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய ஜான் டு ஜூன் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதனுடைய மைனஸும். இதற்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய செவ்வாய், சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய் தசை. செவ்வாய் தசை அப்படிங்கிறது செவ்வாய் நமக்கு 4ஆம் வீட்டுக்குடையவர், 4க்கும் 7, 8, 9க்கும் உடையவர். அதனால இந்த செவ்வாய்க்கும் அந்த செவ்வாய் தசை அல்லது இந்த குருவினுடைய சம்பந்தப்பட்ட செவ்வாய், ஏன்னா செவ்வாய்க்கு 4, 7, 8 பார்வைகள் இருக்கு. குருவோட சம்பந்தப்படக்கூடியதாக செவ்வாய் எப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு செவ்வாய் 6க்கு வரச்செவ்வோ அல்லது 5க்கு வரச்செவ்வோ குருவனுடைய பார்வை இருக்கு. செவ்வாய் குருவை பார்க்குற போது நமக்கு நிலம், வீடு, மனை, வாகனம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த குருவனுடைய அம்சத்தில் செவ்வாயினுடைய திசையில் அல்லது செவ்வாயினுடைய புக்தியில் இருப்பவர்களுக்கு இந்த 6 மாதத்தில் ஜான் டு ஜூன் நிச்சயமாக அமையும். எழுதி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் தள்ளி போயிட்டே இருந்ததுன்னா இந்த 6 மாதத்தில் அமைஞ்சிடும். செவ்வாயில் இன்னொரு முக்கியமானது, செவ்வாய்க்கு நம்ம சொல்லச்சே முக்கியமான ஒன்று சொன்னோம். செவ்வாயினுடைய இதில் இருக்கவங்களுக்கு இந்த அதுலேயும் மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கக்கூடிய மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும். இந்த 6 மாதம் மெட்டல் மினரல் துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் இருக்கும். அதாவது இந்த இண்டஸ்ட்ரீஸ்லேயே ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஏற்றம் அதிகமாக இருக்கும். மைனஸ் தொழில் செய்பவர்களுக்கு இந்த 6 மாதம் கொஞ்சம் சங்கடங்கள் அதிகமாக இருக்கும். நீங்களே புரிஞ்சுக்கோங்க என்னென்ன அப்படின்ட்டு. அதே மாதிரி மசில், இந்த சந்திரதசையில் செவ்வாய் தசையில் இருப்பவர்களுக்கு உடல் கட்டுக்கட்டாக வலிக்கிறது அப்படின்வாங்க, தசை பிடிப்பு இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் பிளேட்லெட்ஸ் பிரச்சனை வர்றது, இதெல்லாமே வரும். ஆனால் அதை